வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒன்றியத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது குண்டுப்பட்டி. இவ்வூரின் பி காலனியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் SR செல்லையா. இவர் கொடைக்கானல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடு ஐரோப்பிய காய்கறி வகைகளை பயிரிட்டு வருகிறார். அவ்வகையில் கோஸ் சாகுபடி பற்றி கேட்டபோது, நான் இது வரைக்கும் நிறையா உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த முட்டைக்கோசு இதெல்லாம் நிறையா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த கேரட் போட்டு போன வருஷம் நிறைய எங்களுக்கு விலை அதிகம் இல்லை கிடைக்காதனால நஷ்டமாகி போச்சு. அதனால் இந்த விவசாயத்தை இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு இதுகளை தவிர வேறு ஏதாவது விவசாயம் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டிவியில் பேப்பரில் இதெல்லாம் இந்த லெட்டூஸு, இந்த ரெட் கேபேஜு சிகப்பு கோஸு, அப்புறம் பிரசல் புரோட்டுங்கிற பிக்னி கோஸு, அப்புறம் இது ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர்லேயே பச்சையாக இருக்கும். இதெல்லாம் மலை பகுதியில் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்டனால இது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த விவசாயத்தை போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இது நாற்றுகளை நாங்களே இங்கே தயார் பண்ணிக்கிறோம். நாற்று போடுறதுக்கு நர்சரி வச்சுருக்கோம். அந்த நர்சரியில் நாற்று போட்டு 30 நாளில் நாங்கள் ரீப்ளான்ட் பண்ணி எடுத்து வச்சிடறோம். எடுத்து வச்சு அதிலேருந்து ஒரு 3 மாதம் ஆகும். 3 மாதம் 90 நாளில் அது ஃபார்ம் ஆகிடும். முட்டை கட்டி நல்லா இதாகிடுது. ஆனோடனே அப்படியே நாங்கள் ஒரு கிலோ 10 ரூபான்ட்டு நாங்கள் இங்கேயே கொடுத்துட்றோம். இது சிகப்பு கோஸுங்கிறது இல்லை. இந்த கோஸ் எல்லா பருவத்துலேயுமே பயிர் பண்ணலாம். பனிக்காலத்துலேயும் பயிர் பண்ணலாம், மழை காலத்துலேயும், வெயில் காலத்துலேயும் எல்லா பருவத்துலேயும் இது பண்ணலாம். கொடைக்கானல் தோட்டக்கலைத்துறை மூலமாக எங்களுக்கு குழுக்கள் அமைக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ விவசாய குழுக்கள் ஒரு 4-5 குழுக்கள் நாங்கள் இங்கே அமைச்சிருக்கோம். அந்த குழுக்கள் மூலமாக எங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தாங்க. பயிற்சிகள் கொடுக்கும்போது எப்படி அந்த நாற்றுகள் நர்சரி போடுறது, எப்படி நாங்கள் இதை வளர்க்குறது, அப்புறம் எப்படி அதை திரும்ப எடுத்து வைக்கிறது, அதை வச்சு உரம் வைக்கிறது, எப்படி மருந்து என்ன எப்படி இது பண்ணுறது, இப்படி எல்லாமே எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதன் மூலமாக இப்போ அந்த பயிற்சியை வச்சுக்கிட்டு இதை நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நூற்றுக்கு கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப இதாகிப்போம். இந்த மாதிரி விவசாயம் செய்யலாம் அப்படின்றத எங்களுக்கு இது ஒரு லாபமாக தெரியுது. கொடைக்கானலில் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நாங்கள் இந்த காய்கறிகளை விவசாயம் பண்ணி இப்போ அடுத்து பெருநகர காய்கறி விவசாய திட்டத்தில் இப்போ நாங்கள் இணைஞ்சு அங்கே நாங்கள் அனுப்புறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரம் பெற SR செல்லையா அவர்களை 09865532506 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டார உதவி பொறியாளர் P. ரவிச்சந்திரன் அவர்கள்
தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வெங்காய சேமிப்பு கிட்டங்கி அமைப்பது பற்றி விவரிக்கின்றார். எங்கள் துறையில் வந்து பல திட்டங்களை வந்து மானிய திட்டங்களை வந்து அரசு செயல்படுத்திட்டு வருது. அதாவது இருமடங்கு உற்பத்தி மும்மடங்கு லாபம் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு அரசோட இன்னைக்கு முக்கியமான கான்செப்ட்டுங்க. அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி பல துறைகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் எங்கள் துறை வந்து மிகவும் வந்து ஆழமாக விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செயல்படுத்துறது எங்கள் துறையோட முக்கிய நோக்கமே. அந்த வகையில் வந்து பல திட்டங்கள், அதாவது உதாரணமாக வந்து மானிய விலையில் விவசாய கருவிகள் வழங்குறது, சொட்டுநீர் பாசனம் அமைக்கிறது. அந்த வகையில் வந்து தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 2013-14 NADPயில் வெங்காய சேமிப்பு கிடங்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து விவசாயிகளுக்கு வந்து எப்போ விளைச்சல் இருக்குதோ அப்போ வந்து விலை கிடைக்காது. விலை கிடைக்கிற போது விவசாயம் வந்து சரியாக இருக்காது. இந்த ரெண்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக திட்டத்தில் விவசாயிகள் நிறைய விளைச்சல் வரும்போது உடனே விற்காமல் கொஞ்சம் சேமித்து வச்சு, அதாவது கொஞ்சம் செலவு போக பாக்கி அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு, அந்த விலை கிடைக்கிற ஒரு சீசன் முடிஞ்சு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு விலை நிச்சயம் கிடைக்கும். அப்போ அந்த விலை கிடைக்கிறவோ அந்த விலையை வந்து விவசாயத்தை விற்றுமாக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஏன்னா விவசாய நிலைமை அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. அப்புறம் வந்து இந்த விவசாய சேமிப்பு கிடங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து NADPயில் 2013-14 செஞ்சோம். இந்த மொத்தம் வந்து ஒரு மெட்ரிக் டன்னுக்கு வந்து 8000 ரூபா மானியம் கொடுக்குற அரசு. அது NADP ரூல்ஸ் படி 50% மானியத்தில் வந்து 4000 ரூபா. ஸோ வந்து இந்த இதுக்கு 40,000 ரூபா நாங்கள் சப்சிடி கொடுத்துருக்குறோம். இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும்னா, இது நீளம் வந்து ஒரு 7.5 மீட்டர் நீளம், அகலம் வந்து 1.5 மீட்ரு, பூமிக்கு மேலே வந்து 2 அடி ஹைட் கொடுத்து கீழே வந்து இந்த பிளாட்ஃபார்ம், அந்த டீக் பிளாட்ஃபார்மில் பேட்டன் அடிச்சிருக்கிறோம். சின்ன சின்ன ஹோல்ஸ் விட்டுருக்குறோம். 2 பேட்டன் கடையில் சின்ன சின்ன ஹோல் கொடுத்துருக்குறோம். அது கீழே வந்து MS வலையடிச்சு விட்ருக்குறோம். ஸோ எந்த வெங்காயமும் கீழே விழுகாமல். அதே மாதிரி ஹைட்டு வந்து பார்த்திங்களாக்க ஒரு 2 மீட்டர் ஹைட் போட்டிருக்குறோம். அதில் வந்து ஒரு 10 மெட்ரிக் டன் சேமித்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கூட கீழே விழுகாது. ஏர் சர்க்குலேஷன் வந்து 4 இடத்துல எல்லாத்துக்கும் நல்லா போகும். அப்போது வந்து வெங்காயம் வந்து அப்படியே வந்து ட்ரையாகவே இருக்கும். நீங்கள் ஈரப்பதமான வெங்காயம் போட்டாலும் காற்றோட ஃப்ளோனால் வந்து வெங்காயம் வந்து சரியாக காஞ்சிடும். வெங்காய சேமிப்பு கிடங்கு வந்து ஒரு மெட்ரிக் டனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 8000 ரூபா மானியம் தருதுங்க. அது வந்து NADP ரூல்ஸ் படி 50% மானியம் தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும். 50% மானியம் வந்து ஒரு டன்னுக்கு வந்து 4000 ரூபா, 8000 பாதி 4000 ரூபா. இப்போ வந்து 10 டன்னுக்கு 40,000 ரூபா கொடுத்துட்றோம். இது வந்து எவ்வளோ டன் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மானியம் வந்து அதிகமாகிட்டு வரும். விவசாயியோட கெப்பாசிட்டி, அதாவது ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பயிரிட்டு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 10 டன் 15 டன் 5 அது மாதிரி 20 டன்னோட அமைச்சிக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லென்த்து பிரெத்து டெப்த்தெல்லாம் வேரியேஷன் வருங்க. அப்புறம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லைங்க. சிட்டா அடங்கல், நில உரிமை சான்று இதை கொடுத்து ஃபார்மர்ஸ் வந்து அந்தந்த மாவட்டங்கள் இருக்கிற செயற்பொறியாளர் உதவி செயல்பாடு அலுவலகத்தை அணுகுனா அவங்க வந்து இடத்த பார்த்துட்டு அவங்களே இந்த திட்டத்தை வந்து மிகவும் நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. திட்டம் வந்து நல்ல சக்ஸஸான திட்டம். எப்பவுமே விவசாயி பயனுடைய திட்டத்தை அனைத்து தமிழ்நாடு மக்களும், தமிழ்நாடு விவசாய பெருமக்களும் பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற P. ரவிச்சந்திரன் அவர்களை 09443265071 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.